மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அனைவருக்குமே கடவுள் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி, குறிப்பாக கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான் நிலை, குரு பகவானின் மாற்றம், ராகுகேது பகவான்களின் திருப்பம் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களின் நிலை, முருகப்பெருமானின் விதி அப்படின்ட்டு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்குமா, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது விலகும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும், வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப அழுத்தமான கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். சுய கௌரவத்தை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கௌரவத்தையும் செல்வாக்கையும் ஓரளவு பண வரவையும் பெற்று குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்திருப்பவராக இருப்பவர் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானால் சற்று சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக உங்களுடைய கன்னி ராசிக்கு 8வது இடத்துல குரு பகவான் வரும்போது மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்து முன்னேற பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்க பார்க்காதீங்க. உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்க. உங்களை அறியாமலேயே சில சமயங்களில் தாழ்வு மனப்பான்மை வரலாம். திடீர்னு அறிமுகமானவர்களெல்லாம், அறிமுகமாகுபவர்களையெல்லாம் நம்பி மிக பெரும் அளவில் முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரும் பிரச்சனை உங்களை வந்து சேரும். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையே, சேமிக்க முடியலையே அப்படின்ற ஒரு மனக்குறை எப்போதும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் விட்டுருங்க. வங்கியில் போதிய பணம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு காசோலை தருவது, மற்ற விஷயங்களை செய்வதெல்லாம் நல்லதாக இருக்கும். இல்லைனா வழக்குகளில் சிக்கி கொள்ளக்கூடிய நிலை உருவாகிவிடும். கணவன் மனைவிக்குள்ளார குரு பகவானால் சில மோதல்கள் வந்து செல்லும். சிறு சிறு பிரச்சனைகள், வாகன விபத்துகளெல்லாம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். நீங்கள் அதாவது உங்களுக்கு நெருக்கமாக பழகிய ஒரு சிலர் கொஞ்சம் ஒதுங்கி செல்வாங்க, உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல். பல வருட காலமாகவே நல்ல நண்பர்களாக இருப்பவர்களை மற்றவர்களுக்கு நீங்கள் குரு பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டாம். அதே போல் எதிர் வீட்டுக்காரர்களை, பக்கத்து வீட்டுக்காரர்களை எல்லாம் அனுசரித்து போவது நல்லதாக இருக்கும். இலவசமாகவே கூடா பழக்கம் ஒட்டி கொள்ளும் அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்திட்டு கறிவேப்பிலையாய் தூக்கி எரிந்துவிட்ட நண்பர்கள், உறவினர்களை நினைத்து சற்று ஆதங்கப்படுவீங்க. அதன் பிறகு அவங்க வருத்தப்படுவாங்க. ஏண்டா இவளை நாம் தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பழைய பிரச்சனைகளை நினைத்து பார்த்து சற்று கோபப்பட்டு கொண்டிருப்பீங்க. சில நேரங்களில் சில இடங்களில் வாக்கு தவறி நடக்க வேண்டியிருக்கும். பார்த்து இருந்துக்கோங்க. மிக மிக முக்கியமாக சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டம், சனி பகவானுடைய வக்ர காலகட்டம், இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் களவு போகாமல் பார்த்து கொள்வது அவசியம். முன்கோபத்தை குறைத்திடுங்க. தகுதியில் குறைந்தவர்கள், வயதில் குறைந்தவர்களை எல்லாம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும்.
இருந்தாலும் வீண் சந்தேகத்தால் அவ்வப்போது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மனைவிக்கு தெரியாம எந்த நட்பும் வேண்டாம். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையில் முடிப்பது நல்லதாக இருக்கும். இடைத்தரகர்களை நம்பிடாதீங்க. குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் பக்க பலமாகவே இருப்பார்கள். சனி பகவானில் குடும்பத்தில் நிச்சயம் ஒற்றுமை பிறக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டிவிடும். பழைய காலி இடத்தை விற்று புதிதாக வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு என்பது முருகப்பெருமானின் விதி. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அழகு ஆரோக்கியம் கூடிவிடும். வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமாக சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த மோதல்கள் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் கூடுதல் அறை அல்லது தளம் அமைப்பது போன்ற முயற்சிகளும் கைகூடி வரும். தாய்மாமன் வகையில் ஒத்துழைப்பு அதிகரிச்சிடும். பழைய கடன் பிரச்சனையை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வெகு நாட்களாகவே இழுவரியில் இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த பின்னடைவு விலகிவிடும். உங்களை கண்டு ஒதுங்கி சென்றவர்களெல்லாம் இனி வழிய வந்து உறவாடுவாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அடிக்கடி தொந்தரவு தந்த பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வண்டியில் வலம் வரக்கூடிய யோகம் உண்டாக போகின்றது. திடீர் பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. அடுத்து மிக முக்கியமாக சூரிய பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் முருகப்பெருமானின் விதியின்படி கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருள் இழப்புகள் வந்து சென்றாலும் பண வரவுக்கு நிச்சயம் குறைவிருக்காது. புகழ் கௌரவம் கூடிவிடும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகிவிடும். முக்கிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். பூர்வீக சொத்து சிக்கல் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். உங்களுடைய கன்னி ராசிக்கு மிக மிக முக்கியமான காலகட்டம் இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சார காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வரம் கிடைத்துவிடும். பிள்ளைகளின் உயர் கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் நல்ல விதமாக முடியும். குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வருவீங்க. பூர்வீக சொத்தில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்துவிடும். சூரிய பகவான் உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுத்தாலும், முன் கோபத்தை கொடுத்தாலும், காரிய தடைகள் கொடுத்தாலும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு நிச்சயம் உயரும். அரசாங்க விஷயமெல்லாம் நிச்சயம் தாமதமாகி நல்ல விதத்தில் முடிஞ்சிட்டோம். நல்லவர்களுடைய நட்பை இழக்க வேண்டி வரும். அப்படின்றதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிர்த்தவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க. பிரபலங்களுடைய உதவியால் சில காரியங்களை விரைந்து முடிப்பீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் இருந்து வந்த சலசலப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். சனி பகவான் குரு பகவான் எப்படி நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிச்சயம் செய்வார். கெட்டதை ஒதுக்கி விடுவார். வீண் சந்தேகத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க பாருங்க. உங்கள் மீது சிலர் வீண் பழி கூட சுமத்துவாங்க. உங்களை பற்றிய வதந்திகளை கூட சொல்லுவாங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கூட இதனால் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ராகு கேது பகவானுடைய சஞ்சார காலகட்டமும் உங்களுக்கு மிக முக்கியமானதாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைகின்றது. பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் பிரச்சனை பெருசாக இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் 2-3 முறை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். அதற்காக அலுத்து கொள்ளாதீர்கள். கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் நிச்சயம் அதிகரிக்கும். அவ்வப்போது அவர்களின் குறைகளை கண்டுபிடித்து வருத்தம் அடையவும் செய்வீங்க. நிறைகளை பாராட்டவும் தயங்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா போராடி லாபம் ஈட்டுவீங்க. சிலர் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க. மறைமுக போட்டிகளை நிச்சயம் சமாளித்து விடுவீர்கள். வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்டாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய மனம்
கோணாமல் நடந்து கொள்வாங்க. சந்தை நிலவரங்களை உற்று பாருங்க. அதற்கு ஏற்றாறு போல முதலீட செய்யுங்க. அகல கால் வச்சு மிக பெரும் அளவில் முதலீட செஞ்சிங்கன்னா பிரச்சனை பெரும் அளவு ஆயிடும். மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அதிக அளவில் முதலீடு செஞ்சிடாதீங்க. இருப்பதை வைத்து லாபம் சம்பாதிக்க பாருங்க. சிலர் பங்குதாரர்களிடம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு விவசாயத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, அழகு சாதனங்கள், ரசாயனம், மருந்து வகைகள், தனியார் நிறுவனங்களில் உயர் பதவி, இதெல்லாம் மிக பெரும் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகிவிடும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமானின் விதிப்படி உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் நீங்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல பணிகளை சற்று போராடி முடிக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட்டாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள், உரிமைகளை போராடி பெற்றே விடுவீர்கள். உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எவ்வளவு உழைத்தாலும் உங்களை பற்றி குறை கூறத்தான் செய்வாங்க. கவலைப்படாதீங்க. கடமையை மட்டும் செய்யுங்க. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து இடும்போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லதாக இருக்கும். சிலர் உங்கள் மீது தவறான வழக்குகள் போடவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப திறமையானவர்கள். அதாவது மாணவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ரொம்பவே திறமையானவர்கள். தேர்வு நெருங்கும் நேரத்தில் மட்டும் படிக்காமல் அன்றைய பாடங்களை அன்னைக்கே உடனுக்குடன் படித்தீங்கன்னா, அலட்சிய போக்கு இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் தான் முதல் மாணவராக திகழ்வீர்கள் என்பதை எந்தவித மாற்று கருத்துமே இல்லாத அடித்து சொல்லலாம். பரபரப்புக்கும் பஞ்சத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சாதித்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை லாபமாக, அனுபவத்தின் மூலமாக லாபமாக மாற்றக்கூடிய திறமையை பெற்றிருப்பவர்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் சென்ற இடத்துல ஜபம்தான், சென்ற இடம் பூரா வெற்றி தான். நீங்கள் மிக பெரும் அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முருகப்பெருமான் வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது. குறிப்பாக திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய மயிலம் எனும் ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானை பூசம் நட்சத்திர நாளில் சென்று வணங்கி வந்தீங்கன்னா, மன முறிவு பெற்றவர்களுக்கு உதவி வந்தீங்கன்னா, அதாவது அங்கே சென்று மனம் முறிவு பெற்றவர்களுக்கு உதவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றம் உண்டாகும், ஏற்றம் உண்டாகும். நீங்கள் சொல்கிறது தான் அடுத்து அப்படின்ற வகையில் உங்களுக்கான மரியாதை உயர்ந்துவிடும். எப்போவுமே நல்லதை மட்டுமே யோசித்து நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானின் நிலையும் சனி பகவானின் நிலையும் எப்போவுமே சாதகமாகவே இருக்கும். மிக முக்கியமாக குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம், சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர் குரு பகவானும் சனி பகவானும். நீங்கள் ஏதேனும் இந்த காலகட்டத்தில் எடக்கு முடக்கு தவறு செய்தால் தண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் குரு பகவானும் சனி பகவானும். அதேபோன்று ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான முன்னேற்றத்திற்காக நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வாய்ப்பை சிறு சிறு விஷயங்களை கூட பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதைப் போல கிரகங்களின் நிலைதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை பெற்றுத்தரப்போகின்றது. கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானினுடைய விதியின்படி கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க. குடும்பத்தின் நிலை சிறப்பானதாக அமைந்துவிட்டும். உங்களுடைய திறமையால், முயற்சியால், சொந்தமாக உழைத்து மிக பெரும் நிலையை அடைவீர்கள். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிள்ளை பேறு இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயம் அந்த பாக்கியம் கிடைத்துவிடும் அப்படின்ட்டு
அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களின் நிலை, கிரகங்களின் மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் நிலை அப்படின்ட்டு அனைத்தை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் முருகப்பெருமானின் விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.